வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 15,000 சேலரியில் எப்படி நம்ம சேவிங்ஸும் பண்ணிவிட்டு மந்த்லி பட்ஜெட்டை நீட்டாக பிளான் பண்ணோன்ற ஐடியாவை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நான் 25,000 ருபீஸ் சேலரியில் எப்படி நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோக்கும் நல்ல வரவேற்பை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். இப்போது வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம வந்து 50% எடுத்து வச்சிடணும். அதாவது 7,500 ரூபாய் நம்ம சேலரியில் கம்பல்சரி நம்ம வந்து நம்மளோட எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸை அதுக்குள்ளே கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு வந்து ரெண்ட் ஒரு 4,000லேருந்து 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் 8,500க்குள்ளே நம்மளோட எசென்ஷியல் நீட்ஸை நம்ம வந்து முடிச்சுக்கணும். ஆனால் முடிஞ்சால் 7,500க்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். ரெண்ட் வந்து 4,000, யூட்டிலிட்டிஸ் வந்து அதாவது கேஸ் வாட்டர் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே நம்ம வந்துட்டு 800லேருந்து 1,200க்குள்ளே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணோம். க்ராசரிஸ் வந்து 2,000 to 2,500 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் 500 to 800க்குள்ளே இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து 7,500க்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணணும். இல்லைனா 8,500க்குள்ளே உங்களோட எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து எடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா சேவிங்ஸ் வந்து 20% அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ 3,000 ருபீஸ் நம்ம வந்து பிரித்து சேவ் பண்ணுறது நல்லது. ஒன்றுத்துலேயே நம்ம வந்து 3,000 வச்சோன்னா நம்மளுக்கு வந்து அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறது நம்மளுக்கு கம்மி. ஸோ அதனால நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போவுமே 1,000 ருபீஸ் உங்களோட சேவிங்ஸ் பேங்க்லேயோ இல்லை உங்களோட வேலெட்லேயோ இல்லை உண்டியல்லையோ நீங்கள் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் சேவிங்ஸ் எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் வந்து 1,000 ருபீஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் அடல் பென்ஷன் யோஜனாவை ப்ரிஃபர் பண்ணுறேன். இதில் உங்களோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்கேஜஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் வந்து பே பண்ணலாம். நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா பேங்க்ஸில் நீங்கள் வந்து இதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் சம் ஐடியாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது ரெக்கரிங் டெபாசிட்டில் நீங்கள் வந்து 1,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, இல்லைனா ட்ரஸ்டட் கோல்டு இதில் வந்து நீங்கள் வந்து கோல்ட் சிட்ஸை எவ்ரி மந்த் ஒரு 1,000 ருபீஸ் ஆர் 1,500 ருபீஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனாவில் கூட நீங்கள் வந்து மினிமம் 250லேருந்து மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் இருக்குது. அதோட அந்த யோஜனாவை கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை உங்களோட பேங்க்ஸில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட டீட்டெயில்ஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபேமிலி ரிலேட்டடில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சைல்டு எஜுகேஷனுக்காக ஒரு 1,000 ருபீஸ் எடுத்து வைக்கணும். அப்புறம் சைல்டு கேருக்காக ஒரு 500 எப்போவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸை பார்க்கலாம். இதில் வந்து 30% நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலியாக இருந்தால். இன்கேஸ் நீங்கள் வந்து பேச்சுலர் யாருன்னா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஐடியாவும் உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்குன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸில் நம்ம வந்து 30% எடுத்து வச்சிடணும். ஸோ அதாவது 4,500 நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து டைனிங் அவுட், என்டர்டெயின்மெண்ட், ட்ராவல், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி, கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ஸை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி இதுக்கெல்லாம் பட்ஜெட்ஸை பிரிச்சுக்கணும்னு பார்த்துக்கோங்க. சில டிப்ஸை நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே குக் பண்ணுறது வீட்டு ஃபுட்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட காஸ்ட்டை வந்து நம்ம கட் பண்ண முடியும். அது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் வந்து கட் பண்ணலாம். யூஸிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து சில எக்ஸ்பென்ஸை அவாய்ட் பண்ணலாம். அப்புறமா ஷாப் டியூரிங் சேல்ஸ் இல்லை ஆஃபர்ஸ் போகிறப்ப நீங்கள் வந்து ஷாப் பண்ணுறது நல்லது. அப்புறமா அதிகமாக கடன் வாங்குறத கொஞ்சம் நிறுத்திக்கலான்றதை விட அவாய்ட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அப்படி நம்ம கடன் வாங்குகிற சூழல் இருந்தால் நம்ம வந்து எவ்வளோ நம்ம இன்கம்க்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடன் வாங்கினோன்னா நம்மளுக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்காது. அப்புறம் மந்த்லி பில்ஸில் எதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எப்போவுமே எழுதி வைக்கிறது நல்லது. ஸோ எதெல்லாம் நம்ம கட் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ என்னோடய ஒரு ஐடியாவை இதில் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.